ஸ்டோரி டெல்லிங் கேட்கவே சிம்பிளாக இருக்குல்ல, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ இருக்க டேரக்டர்லேருந்து இப்போ இருக்க கிரியேட்டர் வரைக்கும் எல்லோரும் காமனாக ஃபாலோ பண்ணுறது இந்த ஸ்டோரி டெல்லிங் தான். ஸோ ஓகே, இந்த ஸ்டோரி சொல்கிறது மூலிமா ஆடியன்ஸ் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். சரி ஓகே, இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங்கில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணப்போ ஓரல் ஸ்டோரி டெல்லிங், விஷுவல் ஸ்டோரி டெல்லிங், இன்ட்ராக்டிவ் ஸ்டோரி டெல்லிங், ஆடியோ ஸ்டோரி டெல்லிங், ரிட்டன் ஸ்டோரி டெல்லிங், இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. பட் காமனாக வந்து கிரியேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ஓரல் அண்ட் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணுறாங்க. சரி, இதை நம்ம எப்படி லேர்ன் பண்ணலாம் சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டு இருப்போம். ரேண்டமாக யூடியூப் ஃபீல்டில் எனக்கு ஒரு வீடியோ வந்துச்சு. M49 கட்ஸ்னு ஒரு சேனல்லேருந்து வி லிவ் இன் டைம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. மூவியோட டியூரேஷன் வந்து ஆல்மோஸ்ட் 2 hours இருக்கும். பட் அது வந்து 2 minutes புரிய வச்சாங்க. அது வந்து ஃபீமேல் லீடு, மெயில் லீடு, அவங்க 2 பேரும் வந்துட்டு எப்படி மீட் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட எப்படி லவ் வந்து பவுண்ட் ஆகுது, அந்த ஃபீமேல் லீடுக்கு நிறைய ஒரு பேஷன்ஸ் இருக்கும், அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால வர ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்றது, அண்ட் ஃபைனலாக ஒரு சேட் எண்டிங் இருக்குது. இது அழகாக வந்துட்டு இந்த விஷுவலில் சொல்லியிருந்தாங்க. இது தாண்டா விஷுவல் ஸ்டோரிங்கிறது. தென் ஐ லேர்ன்ட். ஸோ அப்போ தான் வந்து ஐ ரியலி லேர்ன்ட் அபவுட் வாட் இஸ் ரியலி த விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். அந்த ஸ்டோரி டெல்லிங் எவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி அப்போ தான் பார்த்தேன்.